Our heart must be always constant on the aspect of heaven. With the help of His blood, through His blood only, we cleanse ourselves. All our sins will be washed away. If we sin and if we go into His presence, He won't be able to see us. Some of their names were known and some were unknown, and they played a vital role in the plan of God, operating in the shadows. பிரைஸ் தி லார்ட். நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் இந்த நாளுடைய நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள போறோம் அப்படின்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசிய தேவனாகிய கர்த்தர் எப்படி அழைத்தாரு, அவர் என்ன நோக்கத்திற்காக அழைத்து எப்படி மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக அவரை உருமாற்றம் பண்ணினார் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு தியானித்து அதுல இருந்து நம்ம பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, எரேமியா அப்படிங்கிறவரு நமக்கு நல்லா தெரிந்த ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவரை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அழுகையின் தீர்க்கதரிசி, அதாவது ஒரு வீப்பிங் ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தான் கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து அப்படி ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாரு. அவர் மேல ஒரு பாரம் வைக்கப்பட்டிருந்துச்சு. அது தேவனுடைய பாரமாக, அவருடைய இருதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கோ அது அந்த எரேமியா தீர்க்கதரிசி மேல வைக்கப்பட்டதுனாலதான் அவர் அதிநிமித்தமாக அவர் கதறி அழுது ஜெபித்ததையும் மன்றாடினதையும் அந்த தீர்க்கதரிசன ஊழியத்தை நிறைவேற்றினதையும் நம்ம பார்க்கிறோம். இவரை பத்தி யாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, பென்யமீன் தேசத்தில் உள்ள ஜெருசலேம் இருக்குல்ல, அதுல பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் அப்படிங்கிற ஒரு ஊர்ல நிறைய ஆசாரியர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஆசாரியர்கள்ல ஒருவரான இல்கியா அப்படிங்கிற மனிதனுடைய குமாரன் தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. அவரு வாலிப பருவத்திலேயே அவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணப்பட்டவர். எரேமியா சின்ன வயசுல இருந்தே தேவனுக்கு எடுத்த காரியங்கள்ல தான் அவர் வளர்க்கப்பட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய தகப்பன் பேர் இல்கியான்னு சொன்னேன்ல, அவரு ஒரு ஆசாரியராக இருந்தாரு. அப்ப அவர் ஆசாரிய ஊழியத்தை செய்ததுனால அந்த முறைமைகளின் படியும் தேவனுக்கு எடுத்த காரியங்கள்லையும் தான் சின்ன வயதுல இருந்து அவர் வளர்க்கப்பட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவரு தகப்பனை போலவே ஒரு ஆசாரியராக தான் அடுத்த அவர் ஜெனரேஷனான இந்த ஜெரேமியாவும் வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவரை தேர்ந்தெடுக்கல. அதுதான் இங்க நம்ம கவனிக்கணும். தகப்பன் ஆசாரியர் ஊழியத்தை தானே செஞ்சாங்க, அப்ப அவருடைய குமாரனும் அதே ஆசாரிய ஊழியத்தை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவரை சூஸ் பண்ணாம எரேமியாவை குறித்து தேவனாகிய கர்த்தர் வேறொரு திட்டத்தை முன்குறித்து வைத்திருந்தார் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கவனிக்கணும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 4-5 இந்த வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அதுல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு எரேமியாவை பத்தி, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே உன்னை நான் அறிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. தாயின் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாடியே, அப்ப அந்த கரு உருவாவதற்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் எரேமியாவை அறிந்திருந்தாராம். அடுத்து அவர் சொல்றாரு, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பதாகவே, அப்படின்னா அவரு தாயினுடைய கர்ப்பத்துல இருக்கிறாரு. அந்த நேரத்திலேயே அவரு உன்னை நான் பரிசுத்தம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்களேன், வயிற்றுல இருக்கிற பொழுதே அங்க ஒரு அபிஷேகம், அங்க ஒரு அனாயிண்டிங் அந்த குழந்தை இந்த கருவின் மேல ஊற்றப்பட்டது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மனிதராக தான் தேவனாகிய கர்த்தர் அவரை சூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து அவர் சொல்றாரு, எதற்காக நான் உனக்கு கால் பண்ணியிருக்கிறேன், உன்னை எதற்கு அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவருடைய காலிங்கை பத்தி உறுதிப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி ஒரு சின்ன கூட்டத்துக்கு இல்ல, எல்லா ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் கூட தீர்க்கதரிசியாக உன்னை நான் ஏற்படுத்தினேன், இதற்காக தான் நான் உன்னை வேறு பிரித்தேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எரேமியா கிட்ட டிஸ்கிரைப் பண்ணி சொல்றாரு. தேவன் அவரை நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வயிற்றுல உருவாவதற்கு முன்பதாகவே அறிந்திருந்தார். அவருடைய பிறப்புக்கு முன்பதாகவே அவர் யாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அதே போல தேவனாய் கர்த்தர் அவரை வேறு பிரித்து உருவாக்கினார், பரிசுத்தப்படுத்தினார். மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய வார்த்தைகளை சுமக்கிறதற்கும் அதை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசியாக இருதயத்துல, தேவனுடைய இருதயத்துல என்னென்னலாம் இருக்கு, அந்த ஜனங்கள்கிட்ட போய் ராஜாக்கள்கிட்ட போய் ராஜ்யங்கள்கிட்ட போய் என்ன வார்த்தைகளை உரைத்து சொல்லணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசியாக ஏற்படுத்துறார்.
தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு மாபெரும் திட்டத்தையும் நோக்கத்தையும் முன்வைத்து தான் நம்மை அழைக்கிறார். இப்ப நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். தேவன் கர்த்தர் நம்மை அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா சும்மா நீ வாப்பா அப்படின்னு சொல்லி இல்ல, நம்மை குறித்து ஒரு மாபெரும் திட்டத்தை கர்த்தர் ஏற்கனவே பிளான் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றும் படிக்குதான் நம்மை பலம் நிறைந்தவர்களாக தேவனாய் கர்த்தர் மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கறத நாம புரிந்து கொண்டு அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கேற்ற பலம் நிறைந்தவர்களாகவும் வைராக்கியம் நிறைந்தவர்களாகவும் நாம மாறுறது இல்ல, கர்த்தர் நம்மை மாற்றுவார் அப்படிங்கறத தான் இந்த எரேமியா மூலமாக நம்ம அறிந்து கொள்றோம். தேவன் எரேமியாவை எழுப்பின போது அந்த காலகட்டமும் அந்த சிச்சுவேஷனும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தா இஸ்ரவேல் தேசம் அந்த அதிகாரங்கள்ல முழுக்கவே நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அதுல போட்டிருக்கோம், இஸ்ரவேல் தேசம் அந்த நாட்கள்ல ஆவிக்குரிய நிலைமையில ரொம்ப டவுன்ஃபால்ல தான் இருந்துச்சு, ஸ்பிரிச்சுவலி ரொம்ப டவுனா இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, விக்கிரக ஆராதனை நிறைந்தவர்களாக அந்த தேசம் முழுவதுமே விக்கிரகங்கள் பெருகினதாகவும் அந்த தேசம் நிலையற்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கிற மாதிரியும், அதே போல தேவனுக்கு கோபம் மூட்டி கலகம் பண்ணி பாவம் செய்து கர்த்தருக்கு எதிர்த்து நின்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிதான் அந்த ஜனங்கள் அந்த நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இவர்களுக்கு நடுவுல தான் தேவனாய் கர்த்தர் எரேமியாவை தீர்க்கதரிசியாக எழுப்பினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு இருண்ட நாட்கள்ல பாவம் நிறைந்திருந்த சிச்சுவேஷன், அந்த தேசம் முழுவதுமே பாவம், தேவ கோபம் அடுத்து வரப்போகுது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் தேவனாய் கர்த்தர் எரேமியாவை அந்த தேசத்துல ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்பினார். அதே போலதான் இன்னைக்கும் நம்மை குறித்த தேவ சித்தம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. நாம ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருக்கோம், சரி நம்ம இந்த நாட்கள்ல நம்ம பிறந்து நான் தேவனுடைய ஊழியத்தை செய்யறேன், ஏதோ நான் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி நான் பயன்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். ஆனா நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார்ல, அந்த நோக்கம் ரொம்ப டிஃபரெண்டானது. அது நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, கர்த்தர் நம்மை குறித்த ஒரு டிசைன் வைத்திருக்கிறார். நம்மை குறித்து தேவன் ஒரு சித்தம் வைத்து அதற்கேற்ற டிசைன் படி, அதாவது டிசைன்னா நான் என்ன சொல்றேன்னா வடிவமைக்கிறது, அதற்கேற்றபடி நம்ம வடிவமைத்து உருவாக்கி வர்றாரு. இந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவரோட சித்தத்தை நம்ம செய்யறதன் படி அப்படின்னு நம்ம உருவாக்கி கொண்டே வருகிறாரு. அப்ப நம்முடைய அழைப்பு அப்படிங்கிறது நம்மால இல்ல, தேவனால தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம். எப்போ அப்படின்னு பார்த்தா, நம்ம கர்ப்பத்துல உருவாவதற்கு முன்னே, நீங்க உங்க தாயின் கர்ப்பத்துல உருவாவதற்கு முன்னே உங்க பேரு கர்த்தருக்கு தெரியும். பாருங்களேன், அப்ப நீங்க எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற தேவ சித்தம் அவருக்கு தெரியும். அதுக்காகத்தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் ரொம்ப பெரிது, நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ட்ரோ அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும், தாயின் கர்ப்பத்துல உருவாவதற்கு முன்னே அவரை அழைத்திருக்கிறாரு, அவரை குறித்து ஒரு மாபெரும் சித்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல் இன்ட்ரோ அவருக்கு இருந்தா கூட, கர்த்தர் அவரை தீர்க்கதரிசியாக அழைத்த போது அவருக்குள்ள ஒரு தயக்கமும் பயமும் அதிகமாக இருந்ததை வெளிப்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, அந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, தன்னை தகுதியற்றவராக, நான் ஒரு ரொம்ப சின்ன பிள்ளை, என்னால பேச தெரியாதே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து கொண்டு கர்த்தர்ட்ட சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நான் பேசினா அடுத்து என்ன நடக்கும், அந்த ஜனங்கள் நடுவில் பேசினா என்ன சிச்சுவேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. அப்ப கர்த்தர் அவர் இடத்துல சொல்றாரு, நீ அப்படி சொல்லாத, உன்னை சின்ன பையன் அப்படின்னு நீ சொல்லாதப்பா, ஏன்னா நான் உன்னை ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்ப உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் போய் நீ என்ன செய்யணும்னா, நீயா ஏதாவது ஒண்ணு சொல்றது இல்லை, நான் என்ன சொல்றனோ, உன் வாயில என்ன வார்த்தைகளை வைக்கிறனோ அதை நீ இந்த ஜனங்கள்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி அவர் தைரியப்படுத்துறாரு. ரெண்டாவது அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, ஏன்னா நீ எங்க போனாலுமே உன்னை காக்கும் படிக்கு நான் உன் கூடவே தான் இருக்கிறேன், கண்டிப்பா நான் உன் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் எரேமியாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கறத பார்க்கிறோம். அப்ப வாக்குத்தத்தம் கொடுத்து தைரியப்படுத்தி அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறார். தேவன் எப்பொழுதுமே தகுதியானவர்களையும், யாரு ரொம்ப பெஸ்ட், யாரு ரொம்ப இன்டெலிஜென்ட், யார் ரொம்ப திறமையானவர்கள் அப்படின்னு பார்த்து தம்முடைய ஊழியத்திற்கு தேர்வு செய்கிறது அல்ல. இது நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது. கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு, அவர் செய்யற எல்லா காரியங்களுமே ரொம்ப டிஃபரெண்டானது. கர்த்தர்
அழைத்தவர்களை யாரை முன்குறித்து அழைத்திருக்கிறாரோ அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு அவர்களை தகுதிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி தகுதிப்படுத்துகிறார் அப்படின்னா, அவர் தம்முடைய வார்த்தைகளை அவங்களுக்குள்ள வைத்து, அதே போல தம்முடைய அபிஷேகத்தையும் வரங்களையும் நமக்குள்ள இம்பார்ட் பண்ணி வைத்து, அதாவது நமக்குள்ள கர்த்தர் ஸ்டோர் பண்ணி வைத்து நம்ம இயக்குகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்முடைய திறமையினால அல்ல, கர்த்தர் நம்மை அப்படி மாற்றி பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தின் படியாக நம்ம தகுதிப்படுத்துறதுனாலதான் அந்த சித்தத்தின் படி நம்ம ஓட முடியும், அதுல நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் அவருடைய வாயை தொட்டு என்னுடைய வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எரேமியாட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அங்கதான் அவருடைய காலிங்கை பத்தி ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வர்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எரேமியா 1ஆம் அதிகாரத்துல நான் சொல்ற எல்லா சம்பவங்களுமே இருக்கு. ஆனா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொல்றான், கர்த்தர் சொல்றாரு, உன்னை பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் சொல்லிட்டு கர்த்தர் என்னென்னலாம் வேலைகளை செய்ய சொல்றாரோ அது அத்தனையும் செய்யும்படிக்கு இன்றைய தினம் அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் பேசுறாருல, அன்றைய தினம் அப்படின்னா என்னன்னா, அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடிச்சு கையில கொடுக்குறாரு. இப்ப இருந்து உன்னுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாருன்னு அர்த்தம். அப்ப இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் உன்னை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு போய் சொல்லணும் அப்படிங்கிறதையும் அங்க ரொம்ப விளக்கமாக அந்த இடத்துல சொல்றாரு. அவருடைய அழைப்பை குறித்து கம்ப்ளீட்டா அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீர் ஜாதிகள் நடுவுலையும் ராஜ்யங்கள் நடுவுலையும் போய் என்னென்ன காரியங்களை நான் சொல்றனோ அது தைரியமா போய் நீ செய்யணும். அந்த வேலை, அந்த ஊழியம் இன்னைக்கு இருந்து உனக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். அதுல இருந்து எரேமியாவோட ஊழியம் ஆரம்பிக்கப்படுது. அது புதிய வகையில அந்த தீர்க்க தரிசன வரம் அவருக்குள்ளாக கிரியை செய்ததை நம்ம பார்த்தோம். அவர் இதற்கு முன்பதாக நிறைய காரியங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்திருந்தாலும் கர்த்தர் தொட்டதற்கு அப்புறமாக, அவருடைய நாவை தொட்டதற்கு அப்புறமாக அந்த தீர்க்க தரிசன வரம் அவருக்குள்ளாக அனல் மூண்டு எழும்புனதும் கிரியை செய்ததையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அப்ப அவர் பேசின அந்த தீர்க்க தரிசனங்களுடைய தன்மை இருக்குல்ல, அந்த தன்மையும் அதனுடைய டெப்த்தும் அந்த ஆழமும் ரொம்ப வித்தியாசமாக வந்ததை நம்ம பார்த்தோம். அது வரைக்கும் அவர் பேசினது வேற, ஆனா கர்த்தர் தொட்டதுக்கு அப்புறமாக அவர் பேசின அந்த வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமாக, வல்லமை நிறைந்ததாக, பலம் உள்ளதாக வெளிப்பட்டதை நம்ம பார்த்தோம். தேவன் ஒரு மனிதனை அழைக்கிற பொழுது, நம்மை கர்த்தர் அழைக்கிற பொழுது நம்ம சந்திக்கிற சில தடைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எரேமியால இருந்து நம்ம இதை கொஞ்சம் நம்ம எடுத்து கற்றுக்கொள்ளலாம். முதலாவது தடையாக என்ன வரும் அப்படின்னு சொன்னா, என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட் நமக்குள்ளாக ஒரு தடையாக அந்த இடத்துல வந்து நிற்கிறத நம்ம பார்ப்போம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10-12 இந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மோசே தீர்க்கதரிசியை பார்க்கலாம். மோசே மாதிரி வல்லமையுள்ள ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சர்டிஃபை வாங்கின ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியினுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பயம் நிறைந்ததாக தான் இருந்துச்சு. அவர் சொல்றாரு, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவனாக இருக்கிறேனே, எனக்கு பேச தெரியாதே அப்படின்னு சொல்லி அவரு அப்படிதான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். எரேமியாவும் அப்படிதான். கர்த்தர் அழைத்த போது, நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன்ல, நான் ரொம்ப சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாதே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதற்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்க்கிறோம். எனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு சொன்ன மோசேயும், எனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு சொன்ன எரேமியா தீர்க்கதரிசி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த எரேமியா புஸ்தகத்தை பாருங்களேன், அவர் எழுதினதும் பேசினதும் எந்த அளவுக்கு பலம் நிறைந்த வார்த்தைகள் அவர் மூலமாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவ்வளோ பேசுறதுக்கு தேவனாய் கர்த்தர் அந்த இடத்துல அவரை மாற்றினார் அப்படிங்கறத தான் பார்க்கிறோம். பொதுவாகவே தேவனோடு நம்ம அழைக்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல எப்பயுமே இருப்போம். அதை விட்டு நம்ம வெளியே வர ஒரு ஷெல் இருக்குல்ல, எக் ஷெல் மாதிரி, அதற்குள்ள நம்ம உட்கார்ந்துட்டு ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்னால முடியாது இப்படி நம்ம சொல்லிட்டே இருப்போம். எப்போ அதுல இருந்து நம்ம ஸ்டெப் அவுட் பண்றோமோ, எழுந்திரிச்சு ஒரு அடி எடுத்து வைக்கிறோமோ, அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்மை வல்லமையாக பயன்படுத்துவதை நம்மால பார்க்க முடியும். சரி, ரெண்டாவது நம்ம சந்திக்கிற தடைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகளை குறித்த பயம் நமக்கு வரும். அது ஒரு மிகப்பெரிய தடையாக நமக்கு முன்னால வந்து நிற்கிறத பார்க்க முடியும். சூழ்நிலைகளை குறித்த பயம் அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் நம்மை சுத்தி இருக்கிற பீப்புள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்மை குறித்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு ஒரு பயம். நான் இவ்வளவு நாள் இப்படி வேற மாதிரி இருந்தேனே, இன்னைக்கு கர்த்தர் என்னை வேற ஒரு ஊழியத்துல பயன்படுத்தும் போது என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை எப்படி பார்ப்பாங்க, அவங்க என்ன என்னை குறித்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகளையும் சிச்சுவேஷன்ஸையும் பார்த்து
அவங்க என்ன நம்மளை குறித்து பேசுவாங்க, என்ன சர்டிபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தே நம்முடைய காலங்களையும் வாழ்க்கையும் அநேக நேரங்கள் நம்ம தொலைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மை பற்றி என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனிதர்களை குறித்து நினைக்கிறோம்ல, அதை விட உங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் ரொம்ப பெருசு. அதனால மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை ஃபோக்கஸ் பண்ணி அதற்கேற்றபடி நம்ம ஒப்பு கொடுக்கறத தொடர்ந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அந்த அழைப்பில் நம்ம ஓடணும்னா அதற்கேற்ற அபிஷேகத்தையும் வரங்களையும் வல்லமைகளையும் தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். அப்ப மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, சூழ்நிலைகள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த தடைகளுக்குள்ளாக நம்ம அப்படி அமிழ்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டதற்கு அப்புறமாக அவர் நிறைய காரியங்களை சந்தித்தார். அந்த எரேமியா அந்த புஸ்தகத்தை நீங்க முழுவதுமாக வாசிச்சு பாருங்களேன். அதுல போட்டிருக்கோம், அநேக இடங்கள்ல அவர் கேலி செய்யப்பட்டாரு, அடிக்கப்பட்டாரு, சிறைக்கு அனுப்பப்பட்டாரு, அநேக எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளுமே அதிக எதிர்ப்புகளை அவர் சந்தித்தாரு. தேவன் கூட இருந்ததுனால மட்டும்தான் அந்த பயந்து கொண்டிருந்த எரேமியாக்குள்ள தைரியமும் வல்லமையும் வைராக்கியமும் புறப்பட்டதை நம்ம பார்த்தோம். அவர் அப்படி ஒரு வைராக்கியம் நிறைந்தவராக எதையும் ஃபேஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம் கர்த்தருடைய அபிஷேகம், அவருடைய தொடுதல் அவர் மேல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்கள்லையும் கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மை தொட்டு அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பினா மட்டும்தான் எந்த சிச்சுவேஷனையும் எதிர்க்கவும் ஃபேஸ் பண்ணவும் முடியும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது நம்ம சந்திக்கிற தடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்முடைய ஆவிக்குரிய பிளஸ் மானசீக யுத்தம். இது ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய தடையாக நாட்கள்ல வந்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் அவருடைய ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்மை வேறு பிரித்து அழைக்கும் போது எல்லாமே எந்தெந்த சிச்சுவேஷன் எல்லாம் அப்படி கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஊழியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்பெல்லாம் சாத்தான் நமக்குள்ளாக சில தடைகளை கொண்டு வரான். என்னென்ன தடைகள் அப்படின்னு பார்த்தா நமக்குள்ளாக கலக்கத்தை, அதே போல மாம்சீக பலவீனத்தை, கடந்த காலங்களை குறித்த பயத்தை, நம்ம பாஸ்ட் இருக்குல்ல அதை குறித்த பயத்தை இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா பலவீனப்படுத்துறத பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை நம்ம தொடர்ந்து செய்ய முடியாதபடிக்கு அங்க ஒரு தடையை நமக்குள்ளாகவே சாத்தான் ஏற்படுத்துறான். நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம எல்லா நேரங்கள்லையும் நம்ம பின்னுக்கு இழுத்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி நமக்குள்ளாக கலக்கத்தை ஏற்படுத்துது. இது சாத்தானுடைய தந்திரம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். தெளிவான ஒரு மனநிலை நமக்கு எப்பயுமே வேணும். ஒரு குழப்பம், ஒரு கிளாரிட்டி இல்லாத தன்மையை சாத்தான் ஒரு குழப்பத்தை நமக்குள்ள ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்மால கிரியை செய்யவே முடியாது, அப்படியே முடங்கி போயிடுவோம். அப்ப சாத்தான் இதைத்தான் நமக்கு அகெயின்ஸ்டா ஒரு வெப்பனாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறான். சம்டைம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவ திட்டம் முழுமையாக நமக்கு தெரியாது. தேவன் நம்ம குறித்து என்ன வைத்திருக்கிறாரு, என்ன சித்தம் என்னன்னு ஃபுல் இதுவும் எரேமியாக்கு சொன்ன மாதிரி நமக்கு சில நேரங்கள் முழுமையாக தெரியாது. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பயப்படாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்து வைக்க பழகணும். நம்ம எப்ப பார்த்தாலுமே ஐயோ எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே இருக்கிறாம முழுமையுமா கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த சித்தத்துல நடக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்லாம கர்த்தர் நம்ம அழைத்தார் அப்படின்னு சொன்னா எல்லா பயத்தையும் விட்டுட்டு கீழ்ப்படியே நம்ம பழகணும். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக வைக்கப்பட்டு அவருடைய அழைப்புல நம்ம வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். தேவன் எரேமியாவுடைய நாவை தொட்ட போது அங்க என்ன நடந்துச்சு, அதே போல இந்த நாட்கள்லயும் தேவனாய் கர்த்தர் நம்மை தொட்டார் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளாக என்ன நடக்கும் அப்படிங்கறத தான் இப்ப நம்ம 2 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, எரேமியா ஆல்ரெடி தீர்க்கதரிசியாகவே முன்குறிக்கப்பட்டிருந்தா கூட அவருடைய அழைப்பு இன்னும் ஆக்டிவேஷனுக்கு வரல. கர்த்தர் தொடுவதற்கு முன்னாதாக வரைக்கும் அவருக்கு ஒரு தீர்க்கதரிசி தான். கர்த்தர் அப்படிதான் தாயின் வயிற்றில இருந்தே சூஸ் பண்ணியிருந்தார். ஆனாலும் அந்த அழைப்பு ஆக்டிவேஷனுக்கு வராத ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு. தேவ வார்த்தைகள் வந்துச்சு, ஆனாலும் அந்த இடத்துல தேவ சித்தம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அழைப்பிற்கும் அந்த அழைப்புல நடக்கிற பொழுது தேவனுடைய அபிஷேகம், தேவ தொடுதல், அவருடைய வரங்கள் இது எல்லாம் இணைந்து கிரியை செய்கிற பொழுதுதான் ஆவியில நம்ம நடத்தப்படுவோம்.
நம்ம சும்மா ஒரு காரியத்தை செய்யறதற்கும் ஆவியில நடத்தப்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஊழியங்களை நம்ம எல்லாருமே செய்யறோம். சின்னதோ பெரியதோ கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஊழியம் செய்யறோம். ஆனா இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நம்முடைய ஊழியத்துல நம்ம என்ன செய்கிறோமோ அந்த ஊழியத்துல அக்கினி இருக்குதா, தேவனுடைய வழி நடத்துதலும் அவருடைய அபிஷேகமும் வரங்களும் கிரியை செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் எங்க தவறு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம சீர்படுத்த முடியும். ரெண்டாவது, கர்த்தர் நம்மை தொட்டார் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, பயத்துல எரேமியா கர்த்தர் தொடுவதற்கு முன்பதாக பேசினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்னால முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துதான் எல்லாத்தையுமே அவர் பார்த்தாரு. தேவ அழைப்பை விட தன்னுடைய பலவீனத்தை தான் அந்த இடத்துல எரேமியா ரொம்ப பெருசா நினைச்சு பயந்துகிட்டே பேசிட்டே இருந்தாரு. ஒரு குறுகின வட்டத்திற்குள்ளாக, ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளாக அவர் தன்னை குறுக்கி கொண்டு இருந்தார். தேவனாகிய கர்த்தர் எரேமியாவை தொட்டதற்கு அப்புறமாக அந்த லிமிட்டேஷன்ஸ் சொன்னேன்ல, அதெல்லாம் உடைக்கப்பட்டு தேவனுடைய வெளிப்பாடுகளை தீர்க்க தரிசனமாக உரைத்து பேசுகிற ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக அப்படி மாற்றப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். ராஜாக்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் உரைக்கப்படுகிற வார்த்தைகள் அது எப்படி வெளிப்பட்டது அப்படின்னா, வல்லமையோடும் அதிகாரத்தோடும் உரைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அப்ப அவர் தொட்டதற்கு அப்புறம் தான் தேவனாகிய கர்த்தர் எரேமியாவை தம்முடைய குரட்டினால தொட்டதற்கு அப்புறமாக தான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அவருடைய காலிங் அங்கே ஆக்டிவேஷனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த தொடுதல் எப்படி அவரை உருமாற்றுச்சு, எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தாரு. அது ஒரு மாபெரும் தீர்க்க தரிசன வார்த்தையாக, வல்லமை நிறைந்த வார்த்தையாக அவர் மூலமாக வெளிப்பட்டது. அதே போல அவர் பேசினது ஜனங்களுக்காக இல்ல, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற தேவனின் வாயாக எரேமியா செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர் அப்படி மாற்றினது அந்த தொடுதல். தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை தொட்டார் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, நம்ம மற்ற மனிதர்கள்கிட்ட பேசுற வார்த்தையா இருக்கலாம், நம்ம ஒருவேளை செய்திகளா இருக்கலாம், இது ரெண்டுமே அப்படியே அது முழுவதுமாக மாறுவதை நம்மளால பார்க்க முடியும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறது இல்ல, தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்திலிருந்து வர வார்த்தைகளை அப்படியே நம்ம இருதயத்துல வாங்கி வெளிப்படுத்தி பேசுகிறது. அது அதிகாரம் நிறைந்ததாக இருக்கும். ரெண்டாவது, என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னா அதை நம்ம பயந்து கொண்டு இல்ல, அதிகாரம் நிறைந்த தோரணையில நம்ம பேசுவோம். ஏன் அப்படின்னா அது ஏன் வார்த்தை இல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அப்ப அது அதிகாரம் நிறைந்ததாக நமக்குள்ள இருந்து அப்படியே வெளிப்படுறத நம்மளால பார்க்க முடியும். மூன்றாவது, தேவன் என்னை தொட்டா என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பயம் அப்படி மாறி தைரியத்தோட எதையும் எதிர்கொள்ளும்படிக்கு நம்ம தைரியம் உள்ளவர்களாக அதை அப்படி மாற்றுவதை நம்மளால பார்க்க முடியும். தேவன் எதை சொன்னாலும் அதை தைரியத்தோடையும் கீழ்ப்படுதலோடையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக தேவனாகிய கர்த்தர் நம்மை மாற்றுவார். எப்போ அப்படின்னா, கர்த்தர் நம்மை தொடுகிற பொழுது நம்மை முழுவதுமாக அதை அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி புதிய மனிதர்களாக மாறுவோம் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னைக்கும் எரேமியாவை போல உங்கள அநேகர் தயங்கி கொண்டும் பயந்து கொண்டும், அதே போல அழைப்பை குறித்த தெளிவில்லாமலும் ஒளிந்து கொண்டும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை தொடுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வார்த்தைகளும் உங்க ஜெபமும் அப்படியே புதுசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத, ஒரு புதிய கோணத்துல அப்படியே மாறுகிறத நம்மளால பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தைகள் உங்க வாயில வைக்கப்படும். தேவன் உங்களை இயக்கி நடத்துவதை ஒவ்வொரு தருணங்களையும் உங்களால உணர முடியும். அதிகாரம் நிறைந்தவர்களாக, கர்த்தருக்கென்று எதையும் சாதிக்கிற வைராக்கியமும் தைரியமும் நிறைந்த தேவ பிள்ளைகளாக, கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற அக்கினி தீபங்களாக கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல உங்களை மாற்றி பயன்படுத்துவார். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.